ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னா குடைக்குள் மலை அப்படிங்கிற மாதிரி, மரத்துக்குள் மலை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மலைக்குள்ள ஒதுங்கி இருக்கேன். எங்க மரத்தை பார்த்தீங்களா எப்படி குடை மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்குதா? ஸோ இங்கே தான் நிற்கேன். 2 நாளா அதாவது நம்மளுக்கு வந்து பயங்கரமான மழை பெஞ்சாலும் சில நேரம் வந்து என்ன செய்யும்னா கொஞ்சம் வெறிக்கும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து மழை பெய்யும். ஆனால் இந்த 2 நாளா வந்து கொஞ்சம் கூட வெறிக்கவே இல்லை. போன வாரத்துலையும் இதே மாதிரி தான் வந்து 2-3 நாள் இருந்தது பார்த்துக்கோங்க. பயங்கரமாக தண்ணி இருந்துச்சு. இந்த வாரம் அப்படிதான். நாங்களாம் ஸ்கூல் போகிற வழியில் அப்படிலாம் காலையிலே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஏன்னா தண்ணி வந்து நிறைய கிடக்கிறதுனால நம்ம முன்னக்கூட்டியே வந்து போக வேண்டி இருக்குது. எங்களுக்கு நேரத்தில் என்ன தோணுச்சுன்னா நேற்று லீவ் விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபுல்லாக நினச்சிட்டு தான் நண்பர்களே நான்லாம் வந்தேன் ஸ்கூலுக்கு. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இதே மாதிரி மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க எல்லாமே சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா காய்ச்சல்லாம் வந்து வைரல் ஃபீவர்லாம் வந்து நடமாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ பெரியவங்களும் ஆல்சோ, பட் சின்ன குழந்தைங்க வந்து அதனால் தாங்க முடியாது நோய் வந்தால். ஸோ அதனால் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. பார்த்தீங்களா, தோட்டத்துக்குள்ளே அப்படியே நிற்கிறேன். தோட்டத்துக்குள்ளே பார்த்திக்கிட்டி அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன். ஓகேவா? சரி, பாய்.